Hello friends, I welcome you all to our channel Adadu for 7 Tamil. இன்னைக்கு என்ன டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ பிஓ உடைய 2018 கொஷின் பேப்பர் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெமரி பேஸ்டு பேப்பர் ரீசனிங் பேப்பர் வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பேப்பர். ஸோ யாரெல்லாம் எஸ்பிஐ பிஓக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்களோ தொடர்ந்து இதை வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நாட் ஓன்லி ஃபார் எஸ்பிஐ பிஓ, ஸோ பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய அத்தனை பேருமே இதை வாட்ச் பண்ணலாம். ஓகே, டேரெக்டாக கொஷின்ஸ்குள்ளே நான் போயிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு பாக்ஸ் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எத்தனை பாக்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா 7 பாக்ஸஸ் இருக்குது. கிளியரா? ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. 10லேருந்து 90 வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்குது. நாட் மோர் தென் 4 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் அபவ் ஏக்கு மேலே 4க்கு மேலே பாக்ஸ் கிடையாது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஓகே ஃபைன். 2 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் ஏ அண்டு பாக்ஸ் கண்டெய்னிங் 41 சாக்லேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏ எடுத்துக்கிறேன். ஏக்கும் 41 சாக்லேட் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸுக்கும் இடையில் 2 பாக்ஸ் இருக்கணும். சரியா? ஏ 41. கிளியராக? அது ரெண்டுத்துக்கிடையே 2 பாக்ஸ் இருக்கணும். ஓகே. ஸோ இந்த 41 விச் இஸ் கெப்ட் பிலோ பாக்ஸ் ஏ. இந்த 41 சாக்லேட்ஸ் வந்து ஏக்கு கீழே தான் வரணுன்றாங்க. ஏ கீழே தான் இந்த 41 சாக்லேட்ஸ் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் வரணும்னு சொல்லியிருக்காங்க. நாம் எடுத்தது கரெக்டு தான். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். டி கண்டெய்ன்ஸ் thrice தி நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் தேன் பாக்ஸ் பி. ஸோ அதாவது டி அப்படிங்கிறது பாக்ஸ் பியில் எவ்வளோ சாக்லேட்ஸ் இருக்கோ அதை விட 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. கிளியரா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க. பாக்ஸ் சி கண்டெய்ன்ஸ் 50 நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ். ஸோ அப்போது சி வந்து 50 நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க பாக்ஸ் சியில். அண்ட் இஸ் நாட் கெப்ட் அட் தி டாப். இந்த சி வந்து எதில் வரக்கூடாதுன்னா டாப்பில் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சி அப்படிங்கிற பாக்ஸ் எங்கே வரக்கூடாது? டாப்பில் வரக்கூடாது. த நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் இன் ஜி இஸ் ஏ கியூப் நம்பர். ஜி அப்படிங்கிற பாக்ஸில் வரக்கூடிய அந்த நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் என்னவாக இருக்கணும்? கியூப் நம்பராக இருக்கணும். அப்போ 10லேருந்து 90க்குள்ளே என்னென்ன கியூப் நம்பர் வரும் அப்படின்னா 1 3 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 27. இன்னொன்று வந்து 3 கியூப் 27. 4 கியூப் வந்து என்ன 64. இந்த 2 நம்பர் தான் வரணும். இரண்டில் ஏதோ ஒரு நம்பர் தான் எதுக்கு வரும் அப்படின்னா ஜி அப்படிங்கிற பாக்ஸில் வரும். கிளியரா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஒன்லி 1 பாக்ஸ் இஸ் கெப்ட் பிட்வீன் 41 சாக்லேட்ஸ் அண்டு 39 சாக்லேட்ஸ். 39க்கும் 41க்கு இடையே 1 பாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இது ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி இந்த இடத்துல என்ன வரும்? ஏ 1 2 3, இந்த இடத்துல 41, இது கீழே 39 வரும். இந்த இடத்துல 39 வரும். 2 பாசிபிலிட்டி இருக்குது. கிளியரா? ஸோ அடுத்தது என்ன வருதுன்னு பார்க்கலாம். பாக்ஸ் டி ஆஸ் லெஸ் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் தேன் பாக்ஸ் ஏ. டி வந்து ஏவை விட கம்மியான நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த பாக்ஸஸ் கண்டெய்ன்ஸ் 78 சாக்லேட்ஸ். அதே மாதிரி இங்கே டி தானே பெருசு பியை விட, அதனால் டி தான் பெருசாக இருக்கணும் பியை விட. கிளியராக? இந்த கம்பேரிஷன் நமக்கு கொண்டு வந்துடணும். ஸோ இது வந்து சும்மா செக் பாயிண்ட் மாதிரி வச்சுக்கலாம். இந்த கம்பேரிஷன் ஏதா எஸ்ட் சாக்லேட், அதுக்கடுத்து செகண்ட் ஹையஸ்ட் டி, அதுக்கடுத்து தேர்ட் ஹையஸ்ட் பி, அந்த மாதிரி நமக்கு வச்சுக்கலாம். கிளியராக? தேர்ட் ஹையஸ்ட்னு சொல்ல முடியாது. ஏக்கு ஹையஸ்ட்டாக இருக்கணும். அதுக்கு அடுத்தது ஏவோட கம்மியாக வந்து டி இருக்கணும், டியோட கம்மியாக பி இருக்கணும். அவ்வளோதான். செகண்டு தேர்ட் அப்படின்னு ஒருத்தே சொல்ல முடியாது நம்மளால். ஓகே. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பாக்ஸஸ் கண்டெய்ன் 78 சாக்லேட்ஸ். 78 சாக்லேட் ஏதோ ஒரு பாக்ஸில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 5 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் பாக்ஸ் கண்டெய்னிங் 64 சாக்லேட்ஸ் அண்ட் சி. சிக்கும் 64 கிடையே 5 பாக்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ சி வந்து டாப்பில் வரக்கூடாது. அப்போ சி வந்து பாட்டம் மோஸ்ட்டாக இருக்கணும். கிளியரா? அப்போ சி வந்து பாட்டம் மோஸ்ட்டாக இருக்கணும். அப்போ இது வரைக்கும் 1 2 3 4 5 6 7. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னா சி வரணும். சி வந்து எவ்வளோ சாக்லேட்ஸ் அப்படின்னா 50 சாக்லேட்ஸ். கிளியரா? ஸோ சி வந்து 50 அப்படின்னா சிக்கு மேலே என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். ஒன் செகண்ட் அதே ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணுறேன். 5 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் 64 சாக்லேட்ஸ் அண்ட் சி. அப்போது சிக்கோ 64 சாக்லேட்ஸ் கிடையே எத்தனை பாக்ஸ் இருக்கணும்? 5. கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5. அதே மாதிரி சி வந்து பாட்டம் மோஸ்ட் இல்லையா? 1 2 3 4 5 6. அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்? சி வரணும். சி வந்து எவ்வளோ? 50. அப்போ இது வந்து என்ன வரணும்? ஏ வந்து என்ன வரணும்? 64 இருக்கணும். இதில் 2 பாசிபிலிட்டி, ரெண்டுமே பேரலாக ஃபில் பண்ணுங்கள். அடுத்தது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். பாக்ஸ் ஜி இஸ் இமிடியேட் அபோவ் பாக்ஸ் இ. ஈக்கு இமிடியேட் அபோவ் தான் என்னன்னா ஜி. கிளியராக? அது தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க. பாக்ஸ் டி இஸ் நாட் இமிடியேட் அபோவ் ஆர் பிலோ பி. டி வந்து பிக்கு மேலேயோ அல்லது கீழேயோ வரக்கூடாது. டி வந்து பிக்கு மேலேயோ கீழேயோ வரக்கூடாது. ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க. 3 பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் டி அண்ட் எஃப். டிக்கு எஃப் கிடையாது 3 பாக்ஸ். அப்போது டி எங்கே எடுக்கணும்? ஸோ இந்த இடத்துல டி எடுத்துக்கிறேன், இந்த இடத்துல எஃப் எடுத்துக்கிறேன். ஸோ டிக்கு எஃப் கிடையாது 3 பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த டிக்கு மேலேயோ கீழே என்ன வரக்கூடாது? பி வரக்கூடாது. ஏனியாவும் இந்த இடத்துல பி வரக்கூடாது. இந்த இடத்துல எத்தனை ஸ்பேஸ் தான் இருக்குன்னு பார்த்தா 3 ஸ்பேஸ் தான். அதே மாதிரி இந்த இடத்துல டி, இந்த இடத்துல எஃப் நான் ஃபில் பண்ணிடுறேன் செகண்ட் அரேஞ்ச்மெண்ட்லையும். ஸோ 3 ஸ்பேஸ் தான் இருக்குது. அந்த 3 ஸ்பேஸில் ஜி அண்ட் இ ப்ளேஸ் பண்ணோம் நம்ம. அப்போ ஜி அண்ட் இ ப்ளேஸ் பண்ணோம். பி வந்து டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது. அப்போ பி வந்து இந்த லாஸ்ட் பொசிஷனில் போட்டுருங்க.
பி வந்து எஃப்க்கு மேலே போட்டுக்கோங்க. இ வந்து இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஜி வந்து 41க்கு மேலே எடுத்துக்கலாம். கிளியரா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பி எடுத்துக்கோங்க. இ வந்து இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இந்த இடத்துல ஜி ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. கிளியரா? ஸோ இப்போது எலமெண்ட்ஸ் எல்லாமே ப்ளேஸ் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். பாக்ஸ் டிஎஸ் அபோவ் எஃப். அப்போ டி வந்து எஃப்க்கு மேலே எடுத்தோம்ல, அந்த விஷயம் உண்மை தான். டி வந்து ஆரம்பத்தில் நான் எஃப்க்கு மேலே தானே எடுத்தேன். டி வந்து மேலே தான் எடுத்தேன், கீழே எடுக்கல. ஸோ எஃப்க்கு மேலே தான் டி வரணும். அப்போது இந்த இடத்துல டி எடுத்தது கரெக்டு, இந்த இடத்துல எஃப். கிளியரா? ஸோ அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு வேறு எதாவது மிஸ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணிடுவோம். ஜி வந்து 27 வரணும் அல்லது 64 வரணும், ரெண்டில் ஏதோ ஒன்று. ஏ 64னா கண்டிப்பாக ஜி வந்து 27 வந்துடும். கிளியரா? அப்போ இன்னும் 2 நம்பர் மிஸ் ஆகுது. என்னென்ன நம்பர் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இங்கே டி இருக்குது பாருங்கள். டி வந்து டிக்கு வந்து எத்தனை சாக்லேட்ஸ் வருது அப்படின்னு பார்த்துருவோம். டிக்கு வந்து எத்தனை சாக்லேட்ஸ் வந்திருக்குன்னா 39 வந்திருக்கு இல்லையா? இந்த இடத்துல டிக்கு வந்து 39. டிக்கு 39 அப்படின்னா பி வந்து என்னவாக இருக்கணும்? 13 இருக்கணும். 3 × 13. அப்போ பி வந்து 13 இருக்கணும். ஸோ அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் படி பி வந்து என்னென்னு எடுக்கணும்? 13 அப்படின்னு எடுக்கணும். கிளியரா? அப்போ எஃப் வந்து என்ன, ஏதோ ஒரு பாக்ஸுக்கு வந்து 78 சொல்லியிருக்கான். அப்போ எஃப்க்கு தான் 78. கிளியரா? இந்த அரேஞ்ச்மெண்ட் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு. பட் இந்த அரேஞ்ச்மெண்ட் பொறுத்த வரைக்கும் டிக்கு வந்து எத்தனை சாக்லேட்னு தெரியாது. கிளியரா? எஃப்க்கு 39 வருது. அப்போ எதுக்கு வந்து 13 எடுக்கணும், எதுக்கு வந்து 78 எடுக்கணும், அது தெரியாமல் இருக்குது. சரியா? ஸோ எது கரெக்ட் அப்படின்னா இந்த அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ இதை கட் பண்ணிடுங்க, இது வேண்டாம் அப்படின்ட்டு. கிளியரா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். விச் அமாங் த ஃபாலோவிங் பாக்ஸ் ஆர் பாக்ஸஸ் இஸ் கெப்ட் எக்ஸாக்ட்லி பிட்வீன் டி அண்ட் பி. டிக்கு பிக்கு இடையில் என்னென்ன பாக்ஸ் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜிஇ அப்படின்னு ஏதாவது ஆப்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். ஜிஇ ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது, அதுதான் ஆன்சர். ஹவு மெனி சாக்லேட்ஸ் ஆர் கெப்ட் இன் பாக்ஸ் இ. பாக்ஸ் இயில் எத்தனை சாக்லேட்ஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 41, ஆப்ஷன் டி. ஸோ அடுத்து விச் அமாங் த ஃபாலோவிங் பாக்ஸஸ் கண்டெய்ன்ஸ் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ்னால் 78, மினிமம் நம்பர் ஆஃப் சாக்லேட்ஸ்னால் 13. அப்போ எஃப் அண்ட் பி அப்படிங்கிறது இருக்க பாருங்கள். எஃப் அண்ட் பி ஆப்ஷன் டியில் கொடுத்துருக்காங்க. எஃப் வந்து மேக்ஸிமம், பி வந்து மினிமம். கிளியரா? ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பினேஷன் இஸ் நாட் ட்ரூ. ஸோ கொடுத்தல எது வந்து நாட் ட்ரூன்னு சொல்லியிருக்காங்க. இ வந்து 41, கரெக்டாக? எஸ், கரெக்ட். அதே மாதிரி பி வந்து 13, கரெக்டாக? கரெக்ட். ஏ வந்து 64, கரெக்டாக? அதுவும் கரெக்டு. டி வந்து 50, அது கரெக்டாக? தப்பு. அப்போ எது வந்து நாட் ட்ரூனா ஆப்ஷன் டி, ஏ தான் நாட் ட்ரூ. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். விச் அமாங் த ஃபாலோவிங் பாக்ஸஸ் இஸ் கெப்ட் இமிடியட்லி பிலோ பாக்ஸ் பி. பாக்ஸ் பிக்கு இமிடியட் பிலோ என்ன வருதுன்னா எஃப், ஆப்ஷன் டி. கிளியரா? ஸோ அடுத்தது என்ன விஷயம் அப்படின்னா எஸ்எஸ்சி சிஜிஎலுக்கான கம்ப்ளீட் லைவ் பேட்ச் வந்து தமிழில் லான்ச் பண்ணியாச்சு. இதுக்கான கிளாஸஸ் வந்து எப்போ ரெகுலராக ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா May 12 ஸ்டார்ட் ஆக போகுது. கிளியர்? இது வந்து ஃபவுண்டேஷன் பேட்ச் தான். ஃபவுண்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா ஈஸி லெவல்லேருந்து டிஃபிகல்ட் லெவல் வரைக்கும் டோட்டலாகவே கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்தியாஸ் மினி ஐஏஎஸ் எக்ஸாம்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த பேட்சில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான வேலிடிட்டி என்னென்னு பார்த்தா 12 months வேலிடிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 12 months எதுக்கு அப்படின்னு பார்த்தா, ஒரு வேளை நீங்கள் இந்த லைவ் பேட்ச் லைவ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ண முடியல, ஒர்க்கிங் பீப்புளாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு எக்கட்டான சுச்சுவேஷனில் உங்களால் லைவ் கிளாஸ் வர முடியல அப்படின்னா ரெக்கார்டட் வீடியோஸ் உங்கள் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. இந்த பேட்சுக்கான எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான ரெக்கார்டட் வீடியோஸ் டோட்டலாகவே கொடுத்துருவாங்க. அந்த ரெக்கார்டட் வீடியோஸ் வாட்ச் பண்ணி நீங்கள் எல்லாமே கவர் பண்ணிக்கலாம். கிளியர்? ஸோ ஒரு நாளைக்கு வந்து 4 hours கிளாஸ் இருக்கும். எத்தனை நாள் நடக்கும் அப்படின்னா 70 days. ஸோ அப்போது டோட்டலாக 280 hours கிளாஸ் இருக்கும். கிளியரா? ஸோ இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கு எங்கே விசிட் பண்ணலாம் அப்படின்னா adda247.com. adda247.com இந்த வெப்சைட் போயிடுங்க. இந்த வெப்சைட் போயிட்டு Y207 இந்த கூப்பன் கோடை என்டர் பண்ணி பை பண்ணுறது மூலமாக 1500 அப்படின்னு இருக்கக்கூடிய ஃபீஸ் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு கிடைக்கும் அப்படின்னா 1050 rupees கிடைக்கும். கிளியர்? ஸோ இந்த ஒரு சான்ஸை வந்து மிஸ் பண்ணிட வேண்டாம். இன்னும் எவ்வளோ நாள் தான் இருக்குது அப்படின்னா 1 week கூட சாலிடாக கிடையாது இல்லையா? ஸோ அட்மிஷன்ஸ் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி ஃபில் ஆகிடுச்சு. ஸோ மிஸ் பண்ண வேண்டாம். இன்னும் ஒரு 6 நாள் தான் இருக்குது கரெக்டாக. கிளியரா? ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அட்மிஷன் எடுத்துக்க முடியுமோ எடுத்துக்கோங்க. ஓகே? ஸோ அடுத்தது போய்க்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா இந்த 2018 SBI PO ப்ரீயில் இன்புட் அவுட்புட் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்தும் கொஷின் கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமில் இன்புட் அவுட்புட் டாப்பிக்லேருந்து கொஷின் கேட்குறது ரேர். பட் இந்த 2018 கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு நீங்கள் இன்புட் அவுட்புட் டாப்பிக்கும் கவர் பண்ணிவிட்டு போங்க, அதுதான் சேஃப். கிளியரா? ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இந்த இன்புட் அவுட்புட் டாபிக் பொறுத்த வரைக்கும் முதல்ல வந்து ஒரு எக்ஸாம்பிள் இன்புட்டு, அதனுடைய ஸ்டெப்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க, அதனுடைய அவுட்புட் எல்லாமே கொடுத்துருவாங்க. இது இன்புட்டு, இதனுடைய அவுட்புட்டு. ஃபஸ்ட் ஸ்டெப் 1 என்ன அவுட்புட் வரும், ஸ்டெப் 2 அவுட்புட்டு, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 அண்ட் ஃபைனல் அவுட்புட். கிளியரா? ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்ன மாதிரி சேஞ்சஸ் வருது, எந்த நம்பரை எடுத்து எங்கே ப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க தான் நம்மளோட ஒர்க்கு. அந்த பேட்டர்ன் என்ன அப்படிங்கிறத ப்ரெடிக்ட் பண்ணுறது தான் நம்மளோட ஒர்க்கு.
இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இங்கே 14 இருக்குது. இங்கே 14 வந்து என்னவா மாறி இருக்குது, 15 மாறி இருக்குது. அப்போது ஸ்மாலஸ்ட் நம்பர் எது அப்படின்னு பார்த்தா 14 தான். இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் எது, 14 தான். அந்த ஸ்மாலஸ்ட் நம்பரை 1 இன்க்ரீஸ் பண்ணி இந்த லெஃப்ட் சைடு, அதாவது லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டு பிளேஸில் ப்ளேஸ் பண்ணிடுறாங்க. அடுத்தது செகண்ட் ஸ்மாலர் நம்பர்னு பார்த்தா 24. அந்த 24ஓட 1 ஆட் பண்ணிடுறாங்க, 25 அப்படின்னு மாறிடுது. அந்த செகண்ட் ஸ்மாலரை ரைட் சைடு. அடுத்தது தேர்ட் ஸ்மாலர் லெஃப்ட்டு, ஃபோர்த்து ஸ்மாலர் ரைட்டு, ஃபிஃப்த்து ஸ்மாலர் லெஃப்ட்டு, சிக்ஸ்த்து ஸ்மாலர் ரைட்டு. அந்த மாதிரி அப்படியே ஆர்டரை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டே போகணும். அப்படி ப்ளேஸ் பண்ணும்போது 1 கூட்டிக்கணும். சரியா, 14னா 15 மாற்றிக்கணும், 24ங்கிறது 25னு மாற்றிருக்காங்க, 39 வந்து 14 மாற்றிருக்காங்க, 53 54னு மாற்றிருக்காங்க, 61 62னு மாற்றிருக்காங்க, 67 வந்து 68னு மாற்றிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ இதே லாஜிக்கை லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிடணும். கிளியரா? ஸோ அப்படி அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடச்சிரும். இப்போ எதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே லாஸ்ட்டாக ஒரு இன்புட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை தான் நம்ம சால்வ் பண்ணோம். அந்த இன்புட்டை வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போது 58 40 99 28 63 84 16 34 71 87 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்கிறதுல எது ஸ்மாலஸ்ட் நம்பர்னு பாருங்கள், 16. 16ஓட 1 ஆட் பண்ண என்ன வருது, 17. அப்போ இடையில ரிமைனிங் எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ அடுத்தது செகண்ட் ஸ்மாலர்னு பார்த்தா என்ன வருது பாருங்கள், 28. 28 வந்து செகண்ட் ஸ்மாலர், 1 ஆட் பண்ண என்ன வரும், 29 வந்துடும். அடுத்தது செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். ஸ்டெப் 2ல் என்ன வருது, இந்த 17 ஒரு ஸ்டெப் உள்ளே போயிடும், இந்த 29 ஒரு ஸ்டெப் உள்ளே வந்துடும். இப்போ இந்த லாஸ்ட்டில் ஒரு எலமெண்ட், இந்த லாஸ்ட்டில் ஒரு எலமெண்ட் ப்ளேஸ் பண்ணுவாங்க. இப்போ தேர்ட் ஸ்மாலர் என்ன வரும் அப்படின்னு பாருங்கள், 28ஓட கொஞ்சம் பெரிய நம்பர் அப்படின்னு பார்த்தா 34. 34ஓட 1 ஆட் பண்ணிட்டு என்ன வரும், 35. ஸோ அடுத்தது 34ஓட கொஞ்சம் பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள், 40. அப்போ 40ஓட 1 ஆட் பண்ண என்ன வருது, 41. கிளியரா? இடையில சேம் நம்பர்ஸ் வந்துடும். அடுத்தது ஸ்டெப் 3 பார்க்கலாம். ஸ்டெப் 3ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள், 40ஓட கொஞ்சம் பெரிய நம்பர். 40ஓட கொஞ்சம் பெரிய நம்பர்னா எதுவாக இருக்குது அப்படின்னு பாருங்கள், 58. 58 தான் 40ஓட கொஞ்சம் பெரிய நம்பர். அப்போ என்ன வரும், 59 அப்படின்னு வரும் இந்த இடத்துல. 35 17 இங்கே என்ன வருது, 29 41. இப்போது 58ஓட கொஞ்சம் பெரிய நம்பர் 63. அப்போ 63ஓட 1 ஆட் பண்ண என்ன வருது, 64. ஃபோர்த் ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ இந்த ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ண நம்பர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டெப் உள்ளே மூவ் பண்ணிவிடுங்க. 59 35 17 இடையில சம் எலமெண்ட்ஸ் வரும், 29 41 64. ஸோ இந்த இடத்துல ஒரு புது நம்பர் வரும், 64க்கு இந்த இடத்துல ஒரு புது நம்பர் வரும், இந்த இடத்துல ஒரு புது நம்பர் வரும் ஃபோர்த் ஸ்டெப்பில். அப்போ 64ஓட கொஞ்சம் பெருசு எதுன்னு பாருங்கள். 64ஓட கொஞ்சம் பெருசு அப்படின்னு பார்த்தா 71. அப்போ 71ஓட 1 ஆட் பண்ண வருது, 72. அப்போ 71ஓட கொஞ்சம் பெரிய நம்பர் எதுன்னு பாருங்கள். 71ஓட கொஞ்சம் பெரிய நம்பர். ஸோ இது முடிஞ்சுது, இது முடிஞ்சுது, இது முடிஞ்சுது, இது முடிச்சாச்சு, இது ப்ளேஸ் பண்ணிட்டோம். அப்போது 71ஓட கொஞ்சம் பெரிய நம்பர்னா 87 84. 84. ஸோ அப்போ 84 வந்து இந்த லாஸ்ட்டில் வரும் இல்லையா, 84. ஸோ 84ன்றது என்னவா மாறும் அப்படின்னா 85 அப்படின்னு வரும். 84ன்றது என்னவா வரும் அப்படின்னா 85 அப்படின்னு வரும் இந்த இடத்துல. கிளியரா? ஸோ அடுத்தது ஃபிஃப்த் ஸ்டெப். ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ண நம்பர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்டெப் உள்ள மூவ் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா, அடுத்த நம்பர் என்ன, 84க்கு அடுத்த நம்பர் 87. 87ஓட 1 ஆட் பண்ணிக்கிட்டு 88. ரிமைனிங் நம்பர்ஸ் எல்லாம் இங்கே அப்படியே ஆர்டர் எழுதிருங்க, 72 59 35 17. ஸோ அடுத்தது லாஸ்ட்டாக என்ன நம்பருக்கு பாருங்கள், 99. 99ஓட 1 ஆட் பண்ண என்ன வருது, 100 வரும். அப்போ இந்த நம்பரெல்லாம் ஆர்டர் எழுதிருங்க, 29 41 64 85 100. ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள், how many numbers are there between 59 and the one which is third left of 85. 85 உடைய third left. 85 உடைய third left. 85 உடைய third left என்னன்னு பாருங்கள், 29. 85 உடைய third left என்ன, 29. அந்த 29க்கும் 59க்கும் இடையில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. 29க்கும் 59க்கும் இடையில் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது. 59க்கும் 29க்கும் இடையில் எத்தனை நம்பர்ஸ் வருது பாருங்கள், 2 நம்பர்ஸ். அப்போ என்ன ஆன்சர் வரும்னா, ஃபிஃப்த் ஸ்டெப்பில் 2 நம்பர்ஸ் இருக்குது, 29க்கும் 59க்கும். தேர்ட் லெஃப்ட் ஆஃப் 85ன்றது என்ன அப்படின்னா 29. கிளியரா? ஸோ அடுத்தது என்ன சொல்லிக்கான்னு பாருங்கள், how many numbers are there between the one which is second from the left and 99 in step 2. ஸோ second from left in step 2 அது என்னென்னு பார்த்துடலாம். ஸ்டெப் 2ல் second from leftன்னு என்ன, 17. அப்போ 99 எங்கே வரும்னு பாருங்கள், இந்த 58 வந்து இந்த இடத்துல வந்துருமா. ஸோ அடுத்தது என்ன வருதுன்னு பாருங்கள், இந்த 40 வந்து ஆல்ரெடி ப்ளேஸ் பண்ணிட்டோம், விட்டுருங்க. அப்போ என்ன வருது, 99. அப்போ 99க்கும் 17 நடுவில் எத்தனை நம்பர் வருதுன்னா ஒரு நம்பர் தான் வருது. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ, ஒன்லி 1 நம்பர். ஸோ செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட் அப்படின்னா என்ன வருது, 17. 17க்கும் 99 கடையில் என்ன வருது, 58 மட்டும்தான் வருது. அப்போ ஆன்சர் என்னென்னா 1. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 38 பார்க்கலாம். வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் 35 ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட் இன் செகண்ட் லாஸ்ட் ஸ்டெப். செகண்ட் லாஸ்ட் ஸ்டெப்பில் 35 உடைய பொசிஷன் என்ன, ஃப்ரம் லெஃப்ட். செகண்ட் லாஸ்ட் அப்படின்னா ஃபோர்த் ஸ்டெப். கிளியரா? ஃபோர்த் ஸ்டெப்பில் இந்த 35 உடைய பொசிஷன் என்ன, லெஃப்ட் சைட்லேருந்து கவுண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன வருது, தேர்ட் பொசிஷனா. அப்போ என்ன வரும்,
தேர்டு, ஆப்ஷன் டி. ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் இஸ் 6th to left of 29? ஸோ 29க்கு 6th left in third step. தேர்ட் ஸ்டெப் போயிடுங்க. தேர்ட் ஸ்டெப்பில் 29க்கு 6th left. டோட்டலாக இது வரைக்கும் எத்தனை நம்பர்? 3 நம்பர். இங்கே ஒரு 3 நம்பர். டோட்டலாக இதில் எத்தனை நம்பர் இருக்குன்னா 4, 8, 10 நம்பர். கிளியரா? அப்போ 10 நம்பர்னால் நடுவில் எத்தனை நம்பர் வரும்? 4 நம்பர் வரும். நடுவில் 4 நம்பர் வரும். 29க்கு 6th left. இது ஃபஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட், ஃபோர்த் லெஃப்ட், ஃபிஃப்த் லெஃப்ட், சிக்ஸ்த் லெஃப்ட். அப்போ என்ன வருது? 35. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 35 தான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ. கிளியரா? ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் நம்பர் இஸ் 5th from right hand in step 5? ஸ்டெப் 5ல் 5th from right hand என்னன்னு கேட்டிருக்காங்க. கிளியரா? ஸ்டெப் 5ல் 5th from right hand. ஓகே, ஸ்டெப் 5 போயிடலாம். 5th from right hand 1, 2, 3, 4, 5, 29. 29 தான் 5th from right hand. 29 அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டியில் 29 இருக்குது. அதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ இவ்வளோ தான். இன்புட் அவுட்புட் இந்த மாடல் தான் கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். என்ன அப்படின்னா நம்பர்ஸ்க்கு வந்து +1 பண்ணணும், அதை மறந்துடக்கூடாது. மீதி ஸ்மாலஸ்ட்டு லெஃப்ட்டு, செகண்ட் ஸ்மாலர் ரைட்டு, தேர்ட் ஸ்மாலர் லெஃப்ட்டு, அந்த மாதிரி ஆல்டர்னேட்டாக நீங்கள் ப்ளேஸ் பண்ணிட்டே போனால் உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட் கிடச்சிரும். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 41லேருந்து 42 என்ன அப்படின்னா டேரக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. கிளியரா? ஸோ டேரக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பாயிண்ட் Q இஸ் 15 மீட்டர் சவுத் ஆஃப் பாயிண்ட் P. P உடைய 15 மீட்டர் சவுத்தில் என்ன வருது அப்படின்னா பாயிண்ட் Q. ஸோ அடுத்தது பாயிண்ட் R இஸ் 10 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் Q. 10 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் R. ஸோ அடுத்தது என்ன? பாயிண்ட் S இஸ் 5 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் S. 5 மீட்டர் நார்த் ஆஃப் பாயிண்ட் S வந்து என்ன? R உடைய 5 மீட்டர் நார்த்தில் என்ன வரணும்? S வரணும். அப்போ இந்த லென்த் எவ்வளோ அப்படின்னா 10 மீட்டர். இந்த லென்த் என்னவாக இருக்கணும்? 10 மீட்டர் இருக்கணும். அது இப்போ தேவையில்ல. பாயிண்ட் T இஸ் 5 மீட்டர் வெஸ்ட் ஆஃப் பாயிண்ட் S. 5 மீட்டர் வெஸ்ட்டு. S உடைய 5 மீட்டர் வெஸ்ட்டு. இந்த இடத்துல யார் வராங்கன்னா T. T வந்து 5 மீட்டர் வெஸ்ட்டில். கிளியரா? ஸோ இவ்வளோ தான். ஸோ இப்போ என்ன கொஸ்டின் கொடுக்குறான்னு பார்க்கலாம். பாயிண்ட் U இஸ் 10 மீட்டர் ஈஸ்ட் ஆஃப் பாயிண்ட் P. பாயிண்ட் P உடைய ஈஸ்ட்டில் 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் என்ன வருதுன்னா பாயிண்ட் U. பாயிண்ட் P உடைய 10 மீட்டர் ஈஸ்ட்டில் இந்த பாயிண்ட்டில் என்ன வருதுன்னா பாயிண்ட் U வருதுன்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்டில் அப்படி வரும்போது பாயிண்ட் S இஸ் ஹவ் ஃபார் அண்ட் இன் விச் டைரக்ஷன் ஃப்ரம் பாயிண்ட் U. பாயிண்ட் S வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வரும்? 10 மீட்டர் டிஸ்டன்ஸில் வரும். எவ்வளோ என்ன டைரக்ஷன் அப்படின்னா எதனுடைய டைரக்ஷன் கேட்குறான்னு பார்த்துப்போம். பாயிண்ட் S இஸ் ஹவ் ஃபார் அண்ட் இன் விச் டைரக்ஷன் ஃப்ரம் பாயிண்ட் U. பாயிண்ட் Uலேருந்து பார்த்தா S உடைய டைரக்ஷன் என்ன? சவுத். 10 மீட்டர் சவுத்துன்னு எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஆப்ஷன் டி. சரியா? இந்த இடத்துல என்ன இருக்குன்னா U இருக்குது, இந்த இடத்துல மேலே U இருக்குது, இந்த இடத்துல S இருக்குது. டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 10. Uலேருந்து பார்த்தா என்ன வரும்? சவுத்து. கிளியராக? 10 மீட்டர் சவுத்து. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி, 10 மீட்டர் சவுத். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். பாயிண்ட் P இஸ் இன் விச் டைரக்ஷன் ஃப்ரம் பாயிண்ட் T. Tலேருந்து பார்க்கும்போது பாயிண்ட் P வந்து எந்த திசையில் வருதுன்னு கேட்டிருக்காங்க. Tலேருந்து பார்க்கும்போது P வந்து எந்த திசையில் வருதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல T மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் போடுங்க. அப்படி போட்டால் இது வந்து நார்த்து, இது ஈஸ்ட்டு, சாரி இது வந்து வெஸ்ட்டு. ஸோ நார்த்துக்கு வெஸ்ட்டுக்கு நடுவில் வருதா P. அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா நார்த் வெஸ்ட். ஆன்சர் என்ன? நார்த் வெஸ்ட் டைரக்ஷனில் பாயிண்ட் P ஆனது இருக்குது Tலேருந்து பார்க்கும்போது. அப்போது ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 43. இது என்ன டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பிளட் ரிலேஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். V is married to W. V is married to W ன்னு சொல்லியிருக்காங்க. R is only sister of W. ஸோ W உடைய ஒரே சிஸ்டர் யார் அப்படின்னா R. A is mother of Rன்னு சொல்லிட்டாங்க. A தான் Rக்கு மதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. A has 3 children. Aக்கு வந்து 3 children இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இன்னொரு children யாருன்னு தெரியல, பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். G is niece of R and P. இந்த R and Pக்கு G அப்படிங்கிறவர் வந்து நீஸு. அப்போது P தான் அந்த இன்னொரு பர்சன். A உடைய இன்னொரு குழந்தை யாருன்னா P தான். Rக்கும் Pக்கும் நீஸ் யார் அப்படின்னா G. அப்போ W உடைய குழந்தை தான் யாருன்னா G. நீஸ் அப்படின்னா பொண்ணு. கிளியரா? ஸோ அதனால் G வந்து ஃபீமேல். V has no sibling. இந்த Vக்கு வந்து கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. R is unmarried. Rக்கு வந்து கல்யாணம் ஆகலையாம். தென் how is P related to V. இந்த P வந்து Vக்கு எப்படி ரிலேட் ஆகிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியரா?
ஸோ ஆர் இஸ் தி ஒன்லி சிஸ்டர் ஆஃப் டபிள்யூன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆர் தான் டபிள்யூக்கு ஒரே சிஸ்டர், ஒன்லி சிஸ்டர். அப்போது டபிள்யூவும் மேல் தான், பியும் மேல் தான். கிளியரா? அப்போது வி வந்து என்ன அப்படின்னா ஃபீமேல். ஸோ அவர்ஸ் பி ரிலேட்டட் டு வி, அவர்ஸ் பி ரிலேட்டட் டு வி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிளியரா? இந்த பி வந்து விக்கு என்ன வருவன்னு கேட்டிருக்காங்க. பி வந்து விக்கு என்ன வருவா அப்படின்னா பார்ட்னருடைய பிரதர், பார்ட்னருடைய பிரதர் அப்படின்னு என்ன வரும், பிரதர் இன்லா அப்படின்னு வரும். அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். கிளியரா? ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வி உடைய பார்ட்னர் யார், வி உடைய லைஃப் பார்ட்னர் யார், டபிள்யூ. டபிள்யூ அந்த பார்ட்னருக்கு பிரதர் என்னன்னு சொல்லுவோம், ஹஸ்பண்டுடைய பிரதர் என்ன சொல்லுவோம், பிரதர் இன்லா தான் சொல்லுவோம். அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி. கிளியரா? ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 44லேருந்து 46 பார்க்கலாம். கிளியரா? 44லேருந்து 46 வரைக்கும் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். Each of the questions below consist of the question and two statements numbered 1 and 2 given below it. You have to decide whether the data provided in the statements are sufficient to answer the question. Read both the statements and give the answer. ஸோ இது எல்லாமே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிளியராக? இந்த ஆப்ஷனால் ரீட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டேட்மெண்ட் 1 எலோன் சஃபிஷியன்ட், இது வந்து டேட்டா சஃபிஷியன்சி அப்படிங்கிற டாப்பிக் கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 எலோன் சஃபிஷியன்ட், எய்தர் 1 or 2, போத் டுகெதர் நாட், அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கிளியரா? ஸோ இங்கே வந்து போத் டுகெதர் நாட், இந்த இடத்துல போத் டுகெதர். ஓகே, ஸோ இப்போ கொஷின் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட் ஒன். ஸோ 44ல் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். 44ல் என்ன டாப்பிக்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள் முதல்ல. ஸோ இது வந்து கம்பேரிஷன். கிளியராக? கம்பேரிஷன் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்து டாலர் ஷார்ட்டர் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிளியரா? ஸோ டாலர் ஷார்ட்டர். ஸோ 6 பாய்ஸ் இருக்காங்க டோட்டலாக. JKL MNO ஆர் 3 இன் எ கிளாஸ் ரூம். ஈச் ஆஃப் தம் இஸ் டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ். ஸோ டோட்டலாக 6 பேர் இருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஹைட்டு. ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டும் வச்சுக்கிட்டு நான் இப்போ சால்வ் பண்ணுறேன். இந்த 1 அப்படிங்கிறது டாலஸ்ட் பர்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு போதுமானதாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணோம். கிளியரா? ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட் 1 மட்டுமே போதுமானதா அப்படிங்கிறத செக் பண்ண போகிறோம். M இஸ் டாலர் தென் N அண்ட் K. N K இந்த 2 பேரை விட யார் வந்து டாலர் அப்படின்னா M. அடுத்தது என்ன, J இஸ் டாலர் தென் Mன்னு சொல்லிட்டாங்க. J வந்து M விட டாலர், J வந்து M விட டாலர். அப்போ J வந்து Mக்கு மேலே எடுத்துக்கணும். பட் நாட் ஆஸ் டால் as O. நாட் ஆஸ் டால் as Oனா O தான் டாலஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கணும். கிளியரா? J வந்து M விட டாலர், ஆனால் O அளவுக்கு கிடையாதுங்கிறாங்க. அப்போ O வந்து டாலஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அடுத்து என்ன வராங்கன்னா L இஸ் டாலர் தென் K. இந்த கேவை விட யார் டாலர் அப்படின்னா L. ஸோ அப்போ இந்த இடத்துல L வருமா, இந்த இடத்துல L வருமா, இதை உறுதியாக சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கு ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து சொல்ல முடியாது. கிளியரா? எல்லை விட டாலர், அதாவது கேவை விட L டாலர். அப்போ L இந்த இடத்துல வரலாம், இங்கே வரலாம், இல்லை இந்த இடத்துல கூட வரலாம். ஸோ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து யார் வந்து டாலஸ்ட்டு, L டாலஸ்ட்டா இல்லை O டாலஸ்ட்டா சொல்ல முடியாது, உறுதியாக சொல்ல முடியாது. அதனால் ஃபஸ்ட் ஒன் நாட் சஃபிஷியன்ட், 1 எலோன் நாட் சஃபிஷியன்ட். கிளியராக? இப்போ செகண்ட் ஒன் பார்க்கலாம். M இஸ் டாலர் தென் ஒன்லி 3 பாய்ஸ். M வந்து 3 பேரை விட மட்டும்தான் டாலர். J இஸ் டாலர் தென் Kன்னு சொல்லிட்டாங்க. இப்போ J வந்து இங்கே எடுக்கிறதா இல்லை மேலே எடுக்கிறதா சொல்ல முடியாது. அப்போ செகண்ட் ஒன்னும் நாட் சஃபிஷியன்ட். இப்போ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஆகணும். இப்போ இங்கே வரக்கூடிய பாயிண்ட்டையும் இங்கே வரக்கூடிய பாயிண்ட்டையும் கம்பைன் பண்ணணும். கிளியரா? M வந்து 3 பேரை விட டாலர்னு சொல்லிட்டாங்க. அப்போ L வந்து எங்கே தான் வரணும், இந்த இடத்துல தான் வரணும். அப்போ இதை கட் பண்ணிவிடுங்க. அப்போ இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டாலே போதுமானது. யார் வந்து டாலஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ யார் வந்து டாலஸ்ட் அப்படின்னா O தான் டாலஸ்ட். கிளியரா? ஸோ யார் வந்து டாலஸ்ட் அப்படின்னா O தான் டாலஸ்ட். இது எப்படி கிடச்சிது அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் 1ஐயும் 2ஐயும் நம்ம கம்பைன் பண்ணோம். கம்பைன் பண்ணி எடுத்தனால கிடச்சிது. அப்போ என்ன ஆப்ஷன் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும்னா போத் 1 and 2 டுகெதர், போத் 1 ஸ்டேட்மெண்ட் 1 and 2 டுகெதர் இஸ் சஃபிஷியன்ட் அப்படின்னு எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஆப்ஷன் ஈயில் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஈயில் டுகெதர்னு கொடுத்துருக்காங்க. போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2, ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வேணும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் வேணும், ரெண்டு சேர்ந்து எடுத்துக்கிட்டால் தான் ஆன்சர் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. கிளியரா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 45. கொஸ்டின் நம்பர் 45ல் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 6 persons RST UVW live 6-story building such as ground floor is numbered 1 and so on. Okay, ஸோ டோட்டலாக எத்தனை ஃப்ளோர் அப்படின்னா 7. How many persons live between R and T? இப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஆருக்கு T கடையில் எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறது சொல்ல முடியுதான்னு பார்க்கலாம். T lives on even number floor. டோட்டலாக எத்தனை ஃப்ளோர், 6 ஃப்ளோரா? அப்போது 6 நம்பர்ஸ் வந்து ஆர்டர் எழுதிக்கோங்க. 6 நம்பர்ஸ் வந்து ஆர்டர் எழுதிக்கோங்க. T lives on even number floor. அப்போ T வந்து எந்த இடத்துல வரலாம்? ஸோ இந்த இடத்துல T வரலாம், அல்லது இந்த இடத்துல T வரலாம், அல்லது T வந்து செகண்ட் ஃப்ளோரில் வரலாம். பட் நாட் ஆன் டாப். அப்போ T வந்து எந்த இடத்துல வர்றது, 6th ஃப்ளோரில் கிடையாது. ஸோ அடுத்தது ஒன்லி 2 persons live between W and T.
டபிள்யூக்கு டி கிடையே ஒன்லி 2%. அப்போ டபிள்யூ வந்து 5th ஃப்ளோரில் வரணும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் டபிள்யூ வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வரணும். கிளியரா? ஆர் லிவ்ஸ் பிலோ டபிள்யூ. ஆர் லிவ்ஸ் பிலோ டபிள்யூ. பிலோ டபிள்யூனா இந்த கண்டிப்பாக இந்த அரேஞ்ச்மெண்ட் அவுட்டு. ஸோ அப்போ எது வரும்? இந்த இடத்துல ஆர் வருமா, இங்கே ஆர் வருமா, இல்லை இந்த இடத்துல ஆர் வருமா சொல்ல முடியாது. இப்போ ஆருக்கு டி கடையில் எத்தனை பேர் இருக்கான்னு உறுதியாக சொல்ல முடியுமா? அதுவும் முடியாது. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 எலோ நாட் சஃபிஷியன்ட். 1 மட்டும் வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியாது. அடுத்தது என்ன சொல்லணும்னு பார்க்கலாம். இப்போ செகண்ட் 1 மட்டும் வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். 4% லீவ் பிட்வீன் எஸ் அண்ட் யூ. எஸ்ஸுக்கும் யூ கிடையே 4 பேர். அப்போ டோட்டலாக 6 ஃப்ளோர் வந்து கவர் ஆகிடுச்சு இல்லையா? எஸ் அண்ட் யூ இடையில் வந்து 6 ஃப்ளோர், ஓவராலாக 6 ஃப்ளோர் வந்துடும். நோ ஒன் லீவ்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் டி. எஸ்ஸுக்கு டி கடையில் யாருமே இல்லை அப்படின்னா எஸ்ஸுக்கு அடுத்த பொசிஷனில் யார் வரணும்? டி வரணும். கிளியரா? ஸோ இது ஒரு அரேஞ்ச்மெண்ட்டு. அடுத்த அரேஞ்ச்மெண்ட் எப்படி வரும்னா, யூ வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன் 1 2 3 4. இந்த இடத்துல என்ன வரணும்? எஸ். அப்போ இந்த இடத்துல யார் வரணும்? டி வரணும். கிளியரா? ஸோ அடுத்தது என்ன சொல்லணும்? வி லிவ்ஸ் இமிடியேட் அபவ் ஆர். வி லிவ்ஸ் இமிடியேட் அபவ் ஆர். வி லிவ்ஸ் இமிடியேட் அபவ் ஆர் அப்படின்னா எந்த இடத்துல வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஆர் வந்து எந்த இடத்துல வருவாங்க அப்படிங்கிறத பாருங்க. வி லிவ்ஸ் இமிடியேட் அபவ் ஆர். இப்போ வந்து இதை வந்து ஆர் வந்து எந்த இடத்துல வருவாங்கன்னு சொல்ல முடியாது. கிளியரா? ஆர் வந்து இங்கே வரலாம், வி ஆர் இங்கே வரலாம், ஆருக்கு மேலே வி இங்கே வரலாம், அல்லது ஆர் இங்கே வரலாம், வி இங்கே வரலாம், ஆர் வந்து இங்கே வரலாம், வி இங்கே வரலாம், ஆர் இங்கே இருக்கலாம், வி இங்கே இருக்கலாம். கிளியரா? ஸோ வி லிவ்ஸ் இமிடியேட் அபவ் ஆர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியுமா? ஆருக்கும் டீக்கு இடையில் எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஆருக்கு டீக்கு நடுவில் எத்தனை பேர் வரன்றதை உறுதியாக சொல்ல முடியாது. ஸோ இப்போ என்ன பண்ணி ஆகணும்? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி ஆகணும். ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்குதா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணலாம். இப்போ எஸ் யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? ஸோ இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நான் இப்போ கம்பைன் பண்ண போகிறேன். கம்பைன் பண்ணி தான் எடுக்க போகிறேன். கம்பைன் பண்ணுறது மூலமாக நமக்கு ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கள். எஸ் யூ. எஸ் அண்ட் யூவா? எஸ்ஸுக்கு யூ கடையில் எத்தனை பேர் சொல்லியிருக்காங்க? 4%. அப்போ 1 2 3 4. நோ ஒன் லீவ்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் டி. அப்போ இந்த இடத்துல டி எடுத்துக்கணும். இது ஒரு அரேஞ்ச்மெண்ட். அடுத்த அரேஞ்ச்மெண்ட் இங்கே எஸ் வரணும், இந்த இடத்துல டி 1 2 3. அப்போ இந்த இடத்துல யார் வரணும்? 1 2 3 4 5. இந்த இடத்துல யூ வரணும். நோ ஒன் லீவ்ஸ் பிட்வீன் எஸ் அண்ட் டி. எஸ்ஸுக்கு டி கடையில் யாருமே இல்லை. வி லிவ்ஸ் இமிடியேட் அபவ் ஆர். வி லிவ்ஸ் இமிடியேட் அபவ் ஆர். இது இப்போதைக்கு எடுக்க முடியாது. ஆருக்கு மேலே வி வரணும். ஸோ இங்கே எடுத்துக்கலாம். டி லிவ்ஸ் ஈவன் நம்பர் ஃப்ளோர். டி வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர். இப்போ நம்பர் போட்டுருங்க இதுக்கெல்லாம். 3 4 5 6. டி வந்து ஈவன் நம்பர் ஃப்ளோர்னு சொல்லியிருக்காங்க. 1 2. அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட் தான் கரெக்டு. செகண்ட் ஒன் இதுதான் கரெக்டு. கிளியரா? 3 4 5 6. ஸோ டி வந்து செகண்ட் ஃப்ளோரில் வருது பாருங்கள். இதுதான் கரெக்ட். ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பட் நாட் ஆன் டாப். ஒன்லி 2% லீவ் பிட்வீன் டபிள்யூ அண்ட் டி. டபிள்யூக்கு டி கடையில் 2 பேர் 1 2. அப்போ இந்த இடத்துல டபிள்யூ. ஸோ இப்போ வந்து ஆர் அண்ட் வி வந்து நடுவில் ப்ளேஸ் பண்ணிடலாம். ஆர் வந்து இங்கே, வி வந்து இங்கே. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் ஆன்சர் கிடைக்குது. கிளியராக? ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. ஸோ அப்போது ஆர்க்கு டீக்கும் என்ன கொஷின்? ஆர்க்கு டீ கடையில் எத்தனை பேர்னு கேட்டிருக்காங்க? நோ ஒன். நோ ஒன் அப்படிங்கிறது ஆன்சர். கிளியரா? ஸோ அப்போது இதுக்கான ஆப்ஷனும் என்னது அப்படின்னா 1 and 2 டுகெதர் இஸ் சஃபிஷியன்ட். 1 and 2 டுகெதர் இஸ் சஃபிஷியன்ட். இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ தான். ஆப்ஷன் இ தான் இதுக்கும் கரெக்ட். 1 and 2 டுகெதர் இஸ் சஃபிஷியன்ட். அதாவது ஸ்டேட்மெண்ட் 1 எடுத்துக்கணும், 2 எடுத்துக்கணும். ரெண்டும் சேர்த்து எடுத்துக்கிட்டால் தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 46. கொஸ்டின் நம்பர் 46 என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 6 persons ABCD EF are sitting in a row. All of them are facing north. Who among the following sits second from the right hand? அதாவது ரைட் ஹேண்ட்லேருந்து செகண்ட் பொசிஷனில் யார் இருக்கான்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரு லீனியர் அரேஞ்ச்மெண்ட். கிளியரா? ஸோ ரோ வைஸ் வந்து எல்லாருமே உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். பி sits at end extreme end of the row. ஸோ பி வந்து ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. டோட்டலாக எத்தனை பேர்? 6 பேர். 1 2 3 4 5 6. ஸோ பி வந்து எக்ஸ்ட்ரீம் எண்டு. அப்போது 1 2 3 4 5. ஸோ ஓவரால் 6 பேர் ஆச்சா. ஏ செட் செகண்ட் ரைட் ஆஃப் பி. பி உடைய செகண்ட் ரைட்டில் ஏ. அப்போது இது வராது, செகண்ட் அரேஞ்ச்மெண்ட் வராது, விட்டுருங்க. பி உடைய செகண்ட் ரைட்டில் யார் அப்படின்னா ஏ. ஒன்லி 1 person sits between ஏ அண்ட் சி. ஏக்கு சிக்கு நடுவில் ஒரே ஒரு ஆள். இ செட்ஸ் இமிடியேட் ரைட் ஆஃப் சி. சியோட இமிடியேட் ரைட்டில் யார் அப்படின்னா இ. இப்போ என்ன கொஷின்? ரைட் ஹேண்ட்லேருந்து செகண்ட் பொசிஷனில் யார் வராங்கன்னு கேட்டிருக்காங்க. ரைட் ஹேண்ட்லேருந்து செகண்ட் பொசிஷனில் யார் வராங்க அப்படின்னா சி தான். அப்போது ஃபஸ்ட் ஒன்னை வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியுது. அதே மாதிரி செகண்ட் ஒன்னை வச்சுக்கிட்டு ஆன்சர் பண்ண முடியுதான்னு பார்த்துலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஒன்னில் ஆன்சர் வருதுன்னா உடனே விட்டுறக்கூடாது. நம்ம செகண்ட் ஒன்னையும் கட்டாயம் செக் பண்ணி ஆகணும். இ செட்ஸ் தேர்ட் டு ரைட் ஆஃப் டி. டி உடைய தேர்ட் பொசிஷனில் யார் வராங்க? இ. டி உடைய தேர்ட் பொசிஷனில் யார் வராங்கன்னா இ. ஒன்லி 1 person sits between இ அண்ட் ஏ. இக்கு ஏ கிடையே 1 person. அப்போ இந்த இடத்துல ஏ வரலாம், அல்லது
இந்த இடத்துல ஏ வரலாம். கிளியரா? ஸோ 2 பாசிபிலிட்டி. எஃப் செட்ஸ் த ரைட் டு இ. ஈக்கு ரைட்டில் எஃப்னு சொல்லிட்டாங்க, ஆனால் எந்த இமிடியேட் ரைட்டா செகண்ட் ரைட் அதெல்லாம் சொல்ல. சி இஸ் அன் இமிடியேட் நெய்பர் ஆஃப் இ. ஈவுடைய இமிடியேட் நெய்பர் யாருன்னா சி. அப்போ இந்த இடத்துல சி வரலாம், இந்த இடத்துல சி வரலாம். ஸோ இதை வச்சுக்கிட்டு எஃப் வந்து ரைட்னா இந்த இடத்துலையா இந்த இடத்துலையா. ஸோ மொத்தத்தில் செகண்ட் ஒன் மூலமாக ஆன்சர் கிடைக்க மாட்டேங்குது. கிளியரா? செகண்ட் ஒன் மூலமாக ஆன்சர் வரல. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா 46க்கு ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient. ஸ்டேட்மெண்ட் 1 alone is sufficient அப்படிங்கிறது தான் ஆன்சர். கிளியரா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாருங்கள். ஸோ கொஸ்டின் நம்பர் 46. க்கு ஆப்ஷன் ஏ அது கரெக்ட். ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 47 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 47 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது வந்து கோடிங் டிகோடிங் அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க. கிளியராக? கோடிங் அண்ட் டிகோடிங். ஸோ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். நவ் தே லீவ் ஃபார் அப்படிங்கிறது எப்படி கோட் பண்ணுறாங்கன்னா GNMUSYFD அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. கோ நவ் ரன் ஃபார் அப்படிங்கிறது எப்படி கோட் பண்ணுறாங்கன்னா GNSYMOIT. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் அமாங் த கிவன் இஸ் ரெக்வயர்ட் டு கோட் கோ தேர் நவ். இப்போ கோ தேர் நவ் அப்படிங்கிறத கோட் பண்ணோம். கோ தேர் நவ் அப்படிங்கிறது என்னென்னு கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ இப்போ என்ன கொடுத்து ஆல்ரெடி 2 லைன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா நவ் தே லீவ் ஃபார் அப்படிங்கிறது எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா GNMUSYFD அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. SYFD. ஸோ அடுத்தது என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். கோ நவ் ரன் ஃபார் அப்படிங்கிறது எப்படி கோட் பண்ணியிருக்காங்கன்னா GNSYMOIT அப்படின்னு கோட் பண்ணியிருக்காங்க. கிளியரா? ஸோ இப்போ இதோட ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கிட்டு ஆன்சர் வருமா, இல்லை செகண்ட் ஒன் எடுத்துக்கிட்டு ஆன்சர் வருமா, இல்லை தேர்ட் ஒன் எடுத்துக்கிட்டு ஆன்சர் வருமா? கோ தேர் நவ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு. கிளியரா? ஸோ இப்போ கோ அப்படிங்கிறது ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். இல்லை. சரியா? அதே மாதிரி தேர் அப்படிங்கிறது தேர் அப்படிங்கிற வேர்டு இருக்கா? இங்கே தேன்னு இருக்குது. தேர் அப்படி இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, தேர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டும் வேறு வேறு வேர்டு. கிளியரா? இந்த இடத்துல தேர் தான் இருக்குது. ஸோ அப்போ கண்டிப்பாக தேர் இருக்கக்கூடிய அந்த லைன் வந்து கட்டாயம் தேவை. செகண்ட் ஒன் கட்டாயம் தேவை. ஸோ அதே மாதிரி தேர்ட் ஒனில் தேர் இருக்கா, தேர்ட் ஒன்னும் தேவை. கிளியரா? ஸோ இப்போது செகண்டு தேர்டு இருந்தால் போதுமானது. கிளியரா? செகண்டு தேர்டு இருந்தாலே போதும், தேர் அப்படிங்கிறது கிடச்சிரும். அதே மாதிரி தேர் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன். நவ் அப்படிங்கிறது இருக்கா, இந்த இடத்துல நவ் இருக்குது, இங்கேயும் நவ் இருக்குது, நவ்வுக்கும் கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி கோ அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த இடத்துல கோ இருக்கா, இந்த இடத்துல கோ இருக்குது. அப்போ இதையும் கம்பேர் பண்ணி கோக்கான கோடும் கண்டுபிடிச்சலாம். அப்போ எது போதுமானது அப்படின்னா ஆப்ஷன் பி, போத் 2 and 3. 2 and 3 இருந்தால் போதுமானது, நமக்கு ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட் ஒன் தேவைப்படாது. கிளியரா? ஸோ அதனால் 47க்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான். ஸோ அடுத்தது 48லேருந்து 52 பார்க்கலாம். இது என்ன டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா இன்இக்வாலிட்டி அப்படிங்கிற டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் டாபிக். ஸோ கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ எக்ஸ்லேருந்து எல் வரைக்கும் செக் பண்ண சொல்கிறாங்க. இங்கே எக்ஸ் இருக்குது, எல் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. கிளியராக? ரெண்டுத்துலேயும் காமன் லெட்டர் என்ன அப்படின்னா ஜி. ஸோ அப்போ எக்ஸ்லேருந்து ஜி வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். எக்ஸ் greater than or equal to ஜி. அடுத்தது ஜி greater than ஜே. அடுத்தது ஜே greater than or equal to எல். கிளியராக? இப்போ எக்ஸ்லேருந்து எல் கம்பேர் பண்ணால் டேரக்ஷனும் சேமாக இருக்குது. டேரக்ஷன் சேமாக இருக்கும்போது ப்ரியாரிட்டி கொடுத்தா இந்த சிம்பிள் தான் வரும். கிரேட்டர் அப்படிங்கிற சிம்பிள் தான் ரிசல்ட்டாக வரும். அப்போ எக்ஸ் greater than எல் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் வந்து ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ட்ரூ தான், கிரேட்டர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்க்கலாம். செகண்ட் ஒன் பாருங்கள். கேலேருந்து ஜி வரைக்கும் செக் பண்ணோம். கேலேருந்து ஜி வரைக்கும் செக் பண்ணோம். இப்போ கே எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. ஸோ அப்போ என்ன வருது, கேலேருந்து ஜி வரைக்குமா, ஜே வந்து காமனாக இருக்குது ரெண்டுத்துலையும். ஓகே. அப்போ கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜே, ஜே லெஸ் தென் ஜி. கிளியராக? இப்போ என்ன வரும், கேலேருந்து ஜி வரைக்கும் செக் பண்ணால் லெஸ் தென் அப்படிங்கிறது தான் ரிசல்ட்டாக வரும். டேரக்ஷன் சேமாக இருக்குது. அப்போ கே லெஸ் தென் ஜின்னு கொடுத்துருந்தா அது கரெக்ட். அப்போ ரெண்டுமே கரெக்ட். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா போத் ஃபாலோ. போத் ஃபாலோ அப்படின்னு எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்களோ அதுதான் ஆன்சர். கிளியராக? அப்போ ஆப்ஷன் இ. ஆப்ஷன் இ தான் இதுக்கான ஆன்சர். ஸோ அடுத்தது பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் செக் பண்ணோம். ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் இதில் எது காமனாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ரெண்டுத்துலேயும் என்ன லெட்டர் வந்து காமனாக இருக்குன்னு பாருங்கள். எக்ஸ் வந்து காமனாக இருக்கா, இல்லை ஜே வந்து காமனாக இருக்கா, இல்லை கே காமனாக இருக்கா, இல்லை டி காமனாக இருக்கா, இல்லை. அப்போ ஏலேருந்து எக்ஸ் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணோன்னா எப்படி நம்ம ட்ராவல் பண்ணுது, ஏபிஆர்எஸ்டி. டி வந்து காமனாக இருக்குது ரெண்டுத்துலேயும். ரெண்டுத்துலையும் டி காமனாக இருக்குது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். சரி, அப்போ என்ன பண்ணுறேன்னா ஏலேருந்து டி வரைக்கும் ட்ராவல் பண்ணிடுங்க. அடுத்தது டீலேருந்து எக்ஸ் வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள், ஆன்சர் கிடைக்கும். ஏ greater than ஈக்குவல் greater than ஆர் ஈக்குவல் டு greater than ஆர் ஈக்குவல் டு அடுத்தது என்ன வருது, greater than
greater than or equal, second, greater than or equal, அடுத்து என்னன்னா greater than, எல்லாமே சேம் டைரக்ஷன் தானே. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா greater than. ஏ எக்ஸுக்கு நடுவில் எல்லாமே greater than or equal தான் வருது. அப்போ ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி எது கொடுப்போம்னா greater தான் கொடுப்போம். ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் வேலிடு. அடுத்து என்ன கொடுத்துருக்கோன்னா ஆர்லேருந்து டி வரைக்கும் கம்பேர் பண்ணோம். ஆர்லேருந்து டி வரைக்கும் கம்பேர் பண்ணால் greater than or equal, greater than or equal. அப்போ greater than or equal கொடுத்தா கரெக்ட். ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் இ, போத் ஃபாலோ. ஆப்ஷன் இ, போத் ஃபாலோ. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 50 பார்க்கலாம். 50ல் என்ன கொடுத்துருக்கான், ஆர் டு ஜே வந்து செக் பண்ணோம். ஆர்லேருந்து ஜே வரைக்கும் செக் பண்ணுங்கள். ஆர் இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்குது. ரெண்டுத்துல என்ன லெட்டர் காமனாக இருக்குன்னு பாருங்கள். எம் வந்து காமனாக இருக்குது. அப்போ ஆர்லேருந்து எம் வரைக்கும் முதல்ல ட்ராவல் பண்ணுங்கள். அடுத்தது எம்லேருந்து ஜே வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். கிளியர். ஆர்லேருந்து எம் வரைக்கும் ட்ராவல் பண்ணால் greater than or equal, ஈக்குவல். எம்லேருந்து ஜே வரைக்கும் ட்ராவல் பண்ணால் greater than or equal, less than or equal. கிளியரா. டேரக்ஷன் வந்து மாறுது இல்லையா. டேரக்ஷன் மாறினா இது வந்து என்ன அப்படின்னா ஆர்லேருந்து ஜே வரைக்கும் செக் பண்ணுறப்போ டேரக்ஷன் மாறுது. அப்போ 3 சிம்பிள்ஸ் இருந்தால் தான் கரெக்ட். அப்போ ஆர் greater than ஜேன்னு கொடுத்துருக்காங்க. ஒரு சிம்பிள் இருக்குது, 1 out of 3. அடுத்தது இதை மாற்றினா என்ன வருது, ஆர் less than or equal to ஜேன்னு வரும். greater than or equal to ஜே, less than or equal to ஜே. இது ஓவரால் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்தா எய்தரான்னு வரும். 3 சிம்பிள் வருது இல்லையா. ஆப்போசிட் டேரக்ஷன் இருந்தால் 3 சிம்பிள் வரணும். கிளியர். ஆர்லேருந்து ஜே வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது இடையில டேரக்ஷன் ஆப்போசிட்டாக வருது. இது லெஸ் தென், இது greater than. ஸோ டேரக்ஷன் ஆப்போசிட்டாக வரும்போது 3 சிம்பிள்ஸ் இருக்கணும் கன்க்ளூஷனில். கிரேட்டர் அப்படிங்கிறது ஒரு சிம்பிள், லெஸ் தென் அப்படிங்கிறது ரெண்டாவது சிம்பிள், ஈக்குவலுங்கிறது மூணாவது சிம்பிள். 3 சிம்பிளுமே வருது ஆர்லேருந்து ஜே வரைக்கும். சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் சேமாக இருக்குது. கிளியர். அப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா எய்தர் ஆர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்போ இதுக்கான ஆன்சர் அப்படின்னா எய்தர் ஆர். எய்தர் ஆர் அப்படின்னா எந்த ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி. ஸோ அப்போது கொஸ்டின் நம்பர் 50க்கு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது 51 பார்க்கலாம். ஸோ 51 என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிலேருந்து ஏ வரைக்கும் செக் பண்ணோம். சிலேருந்து ஏ வரைக்கும் செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஏலேருந்து முதல்ல சி வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். ட்ராவல் பண்ண என்ன வருது, டேரக்ஷன் இந்த இடத்துலேயே ஆப்போசிட்டாக வருது இல்லையா. ஏலேருந்து சி வரைக்கும் செக் பண்ணாலும் டேரக்ஷன் ஆப்போசிட்டாக வருது. டேரக்ஷன் ஆப்போசிட்டாக வந்தால் ஏசியை பேஸ் பண்ணி 3 சிம்பிள் வந்திருக்கானா இல்லை. 2 கன்க்ளூஷன் இருக்கணும், அதோட 3 சிம்பிள் இருக்கணும். அப்படி வரல. அதனால் ஃபஸ்ட் ஒன் ராங்னு எடுத்துக்கோங்க. டிலேருந்து பி வரைக்கும் செக் பண்ணுங்கள். டிலேருந்து பி வரைக்கும் செக் பண்ணால் இந்த இடத்துல பி இருக்குது. ஸோ இந்த இடத்துல டி இருக்குது. அப்போ டிலேருந்து சி வரைக்கும் முதல்ல ட்ராவல் பண்ணோம். டி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சி. அடுத்தது சிலேருந்து பி வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். அப்போ டேரக்ஷன் ஆப்போசிட்டாக வருது இந்த இடத்துலையும். அப்போ சிலேருந்து சி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எஸ், எஸ் greater than ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ இந்த இடத்துல டேரக்ஷன் ஆப்போசிட்டாக வருது இல்லையா. டேரக்ஷன் ஆப்போசிட்டாக வந்தால் டி அண்ட் பியை பேஸ் பண்ணி 2 கன்க்ளூஷன் வேணும் நமக்கு. அந்த 2 கன்க்ளூஷனில் 3 சிம்பிள் இருந்தால் தான் எய்தரான்னு சொல்லுவோம். அதனால ஒரே கன்க்ளூஷன் கொடுத்துருந்தா ராங்னு எடுத்துப்போம். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா நெய்தர் நார். நெய்தர் நார் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் எடுத்துக்கணும். ரெண்டுமே ராங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்தது 52 பார்க்கலாம். 52ல் எக்ஸ்லேருந்து எம் வரைக்கும் கம்பேர் பண்ணோம். இங்கே எக்ஸ் இருக்குது, இந்த இடத்துல எம் இருக்குது. ஸோ எக்ஸ்லேருந்து ஹெச் வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். எக்ஸ்லேருந்து ஹெச் வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். எக்ஸ் greater than ஆர் ஈக்குவல் டு ஜி, ஜி greater than ஹெச். ஸோ அடுத்தது ஹெச் greater than எம். கிளியராக. ஹெச்லேருந்து எம் வரைக்கும் கம்பேர் பண்ணால் ஹெச் greater than எம்னு வரும். அப்போ இது ஃபுல்லாக பார்த்தா டேரக்ஷன் சேமாக இருக்குது. சிம்பிள்ஸோட டேரக்ஷன் சேமாக இருக்குது. அப்போ ப்ரியாரிட்டி எதுக்கு வரணும், கிரேட்டருக்கு தான் வரணும். அப்போ கிரேட்டர்னு கொடுத்துருந்தா அது கரெக்ட், எஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எக்ஸ்லேருந்து எல் வரைக்கும் கம்பேர் பண்ணுங்கள். எக்ஸ்லேருந்து எது வரைக்கும் ட்ராவல் பண்ணோம், ஹெச் வரைக்கும் ட்ராவல் பண்ணுங்கள். அப்படி ட்ராவல் பண்ணால் greater than ஆர் ஈக்குவல் கிரேட்டர். எக்ஸ்லேருந்து ஹெச் வரைக்கும் ட்ராவல் பண்ணியாச்சு. ஹெச்லேருந்து எல் வரைக்கும் ட்ராவல் பண்ணோம். இப்போ greater than ஆர் ஈக்குவல். அப்போ எக்ஸ்லேருந்து எல் வரைக்கும் ட்ராவல் பண்ணாலும் என்ன தான் வரணும், கிரேட்டர் தான் வரணும். அப்போ ரெண்டுமே கரெக்ட், போத் ஃபாலோ. ஆப்ஷன் இ. கிளியரா. ஸோ இது சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது 53லேருந்து 57 வரைக்கும் பார்க்கலாம். இது ஒரு பசல் கொடுத்துருக்காங்க. இது என்ன பசல் அப்படின்னு பார்த்தா ஷெட்யூல் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ 8 persons BCD EM NOJ were born in different months, January, April, June, October on 2 different dates, 16th to 24th. Only one person was born on one date. அதாவது ஒரு டேட்டில் ஒரு பர்சன் மட்டும் தான் பிறந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிளியரா. ஸோ இப்போ இது வந்து ஷெட்யூலிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னா என்ன பண்ணலாம்னா மந்த் வந்து இந்த என்ன ஆர்டரில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டரில் எழுதிக்கலாம். அப்படியே ஜான், ஏப்ரல், ஜூன், அக்டோபர். ஜான், ஏப்ரல், ஜூன், அக்டோபர். ஜூன், அக்டோபர். கிளியரா. ஸோ ஜான்வரியில் 31 days இருக்கும், ஏப்ரலில் 30 days, ஜூனில் 30 days, அக்டோபரில் 31 days. அது இம்பார்ட்டன்ட்டு. கிளியரா. ஸோ இங்கே 2 dates சொல்லியிருக்காங்க. என்னென்ன டேட்னா 16, 24. அப்போ என்ன பண்ணுறேன்னா 16, 24 எடுத்துக்கிறேன். 16, 24, 16, 24, 16, 24, 16, 24 இந்த ஆர்டரில் நான் எழுதிக்கிறேன். கிளியரா. ஸோ இப்போது ஒவ்வொரு நாளில் ஒவ்வொரு ஃப்ளவர் நம்ம வந்து ஃபில் பண்ணோம். ஒவ்வொரு பர்சன் ப்ளஸ் ஃப்ளவர் இது எல்லாமே சேர்த்து ஃபில் பண்ணோம். கிளியரா. ஸோ பி வந்து எந்த மந்தில் பிறந்தாங்க, எந்த தேதியில் பிறந்தாங்க அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதெல்லாமே பார்க்கலாம் இப்போ. ஓகே. ஓகே இப்போ ஃபில் பண்ணிடலாம் என்ன அப்படின்ட்டு.
பி வாஸ் பார்ன் இன் ஏப்ரல்னு சொல்லிட்டாங்க. பி வந்து ஏப்ரல் மந்தில் தான் பிறந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது ஏப்ரலில் எந்த டேட் அப்படின்னு நமக்கு உறுதியே தெரியாது. கிளியராக? ஸோ 16 இல்லை 24 அப்படின்றது நமக்கு உறுதியே தெரியாது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா பாசிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் லைன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, பி வாஸ் பார்ன் இன் ஏப்ரல் மந்த்னு சொல்லிட்டாங்க. அப்போ பி வந்து எந்த இடத்துல எடுக்கலாம்? இங்கே வந்து பர்சன்ஸ், இங்கே பர்சன்ஸ் ஆல்டர்னேட்டாக, இங்கே வந்து ஃப்ளவர்ஸ், இங்கே ஃப்ளவர்ஸ். கிளியரா? ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். ஃப்ளவர்ஸ். பி வாஸ் பார்ன் இன் ஏப்ரல் மந்த். ஸோ நான் பி வந்து 16th எடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஸோ செகண்ட் அரேஞ்ச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பி வந்து 24th எடுத்துக்கிறேன். பி வந்து 24th டேட்டில் போகிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாங்க? ஒன்லி ஒன் பர்சன் வாஸ் பார்ன் பிட்வீன் பி அண்ட் த ஒன் ஹூ லைக்ஸ் லோட்டஸ். ஹூ வாஸ் அந்த பர்சன் ஹூ வாஸ் நாட் பார்ன் இன் ஜனவரி. அந்த பர்சன் வந்து ஜனவரியில் வரக்கூடாது. பிக்கும் ஒன் பர்சனுக்கும், பிக்கும் லோட்டஸ் லைக் பண்ணக்கூடிய பர்சன் கிடையாது, ஒரு பர்சன் வரணும். ஒன்லி ஒன் பர்சன் வாஸ் பார்ன் பிட்வீன் பி அண்ட் த ஒன் ஹூ லைக்ஸ் லோட்டஸ். ஓகே, ஸோ அப்போ பி லோட்டஸ். அப்போ மேலே அப்ஸ்டைலில் நான் மூவ் பண்ணக்கூடாது. ஸோ பிக்கு ஒன் பர்சன் கிடையாது லோட்டஸ். அப்போ இந்த இடத்துல லோட்டஸ்னு எடுக்கணும் நம்ம. பிக்கு லோட்டஸ் கிடையாது ஒரு ஆள். ஸோ பி லோட்டஸ். ஒன்லி ஒன் பர்சன் வாஸ் பார்ன் பிட்வீன் பி அண்ட் த ஒன் ஹூ லைக்ஸ் லோட்டஸ் ஹூ வாஸ் நாட் பார்ன் இன் ஜான்வரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எந்த இடத்துல வரக்கூடாது? இந்த இடத்துல லோட்டஸ் எடுத்துக்கலாம் நம்ம. இந்த இடத்துல லோட்டஸ். இந்த பர்சன் ஏப்ரல் தானே வராங்க. ஸோ இதுவும் பாசிபிள். ஸோ அடுத்தது என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஒன்லி ஒன் பர்சன் வாஸ் பார்ன் பிட்வீன் த ஒன் ஹூ லைக்ஸ் லோட்டஸ் அண்ட் சன்ஃப்ளவர். லோட்டஸ் லைக் பண்ணுறவருக்கும் சன்ஃப்ளவர் லைக் பண்ணுறவருக்கும் இடையில ஒரு பர்சன் வரதா சொல்லியிருக்காங்க. அப்போ லோட்டஸ் அண்ட் சன்ஃப்ளவர் கிடையாது ஒரு பர்சன். அப்போ லோட்டஸ் அண்ட் சன்ஃப்ளவர் எந்த இடத்துல லோட்டஸ் வரும், எந்த இடத்துல சன்ஃப்ளவர் வரும்? லோட்டஸ் அண்ட் சன்ஃப்ளவர். ஒன் செகண்ட் ரீட் பண்ணலாம். ஒன் பர்சன் வாஸ் பார்ன் பிட்வீன் த ஒன் ஹூ லைக் லோட்டஸ் அண்ட் சன்ஃப்ளவர். லோட்டஸ் லைக் பண்ணுறவருக்கும் சன்ஃப்ளவர் லைக் பண்ணுறவருக்கும் இடையில் ஒரு பர்சன் வந்து பார்ன் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிளியரா? அப்போ இந்த இடத்துல என்ன எடுத்துக்கலாம்னா சன்ஃப்ளவர். ஜூன் 24 சம்மொன் பிறந்திருக்காங்க, சன்ஃப்ளவர். கிளியரா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும்? சன்ஃப்ளவர். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். 5 persons were born between C and N. சிக்கு N கிடையாது 5 பேர் வந்து பிறந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. who was born after C. இந்த N வந்து சிக்கு அப்புறமா தான் வரணும். அப்போ C வந்து டாப்பில் எடுத்துக்கோங்க, N வந்து பாட்டமில் எடுத்துக்கோங்க. சிக்கும் N இடையில் 5 பேர் வந்திருக்கணும். சிக்கும் N இடையில் 5 பேர். ஸோ அப்போது 5 பேர் அப்படின்னா இந்த டாப் பொசிஷனில் என்ன எடுத்துக்கலாம்? C எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5. கிளியரா? சிக்கு Nக்கு நடுவில் எத்தனை பேர் வரணும்? 5 பேர் வரணும். அப்போ டாப் போர்ஷனில் சி எடுத்தால் 1 2 3 4 5. அப்போது 16th அக்டோபர் 16th வந்து N நான் எடுத்துக்கிறேன். அக்டோபர் 16th வந்து N நான் எடுத்துக்கிறேன். கிளியர்? இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கா? இன்னொரு பாசிபிலிட்டி வரும். சி வந்து ஜான் 24 வரலாம், N வந்து லாஸ்ட் போர்ஷனில் வரலாம். அது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, அது அப்புறமா எடுத்துக்கலாம். கிளியரா? ஸோ அது வந்து செகண்ட் போர்ஷன் இங்கே கூட நான் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல சி, இந்த இடத்துல N அப்படி கூட வரலாம். கிளியரா? ஸோ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். N was not the youngest. இப்போ வந்து கண்டுபிடிச்சலாம். N வந்து லாஸ்ட்டில் வராதுன்னு தெரிஞ்சிடும். N வந்து not the youngest அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ N வந்து லாஸ்ட்டில் வராது, லாஸ்ட் போர்ஷனில் N வராது. கிளியராக? அப்போ இந்த இடத்துல எடுக்கக்கூடாது. அப்போ C வந்து டாப் போர்ஷன், N வந்து இங்கே தான். ஓகே, ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். E was born before O. ஓக்கு முன்னாடி E வரணும். and both of them born in the same month. E was born before O. பிஃபோர் ஓ. ஓக்கு முன்னாடி ஈ வரணும். ஓக்கு முன்னாடி ஈ வரணும். 2 பேர் ஒரே மாதம் அப்படிங்கிறாங்க. ஓக்கு முன்னாடி ஈ வரணும். அப்போ ஓ வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறேன், ஈ வந்து இந்த இடத்துல எடுத்துக்கிறேன். கிளியராக? ஓ வந்து ஜூன் 24, ஈ வந்து ஜூன் 16. கிளியராக? இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி வேறு ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? இந்த இடத்துல ஓ, இந்த இடத்துல ஈ. கிளியரா?
ஸோ பாசிபிள். ஸோ அடுத்தது பார்க்கலாம். No one was born before the one who likes hibiscus. No one was born before the one who likes hibiscus. அதாவது ஹைபிஸ்கஸ் லைக் பண்ணக்கூடிய அந்த பர்சனுக்கு முன்னாடி யாருமே பிறக்கல. ஹைபிஸ்கஸ் லைக் பண்ணக்கூடிய அந்த பர்சனுக்கு முன்னாடி யாருமே பிறக்கல. ஹைபிஸ்கஸ் லைக் பண்ணக்கூடிய அந்த பர்சனுக்கு முன்னாடி யாருமே பிறக்கல. அப்போ ஹைபிஸ்கஸ் எந்த பொசிஷனில் வரும்னா ஃபஸ்ட் பொசிஷனில். ஹைபிஸ்கஸ் ஹைபிஸ்கஸ். ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பாருங்கள். The number of persons was born before M. எம்முக்கு முன்னாடி எத்தனை பேர் பிறந்திருக்காங்களோ அதே நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் தான் யாருக்கு அப்புறமா, லோட்டஸ்க்கு அப்புறமா. அப்போ லோட்டஸ்க்கு அப்புறமா எத்தனை பேர் இருக்காங்களோ அதே மாதிரி தான் எம்முக்கு முன்னாடி. லோட்டஸ்க்கு அப்புறமா எத்தனை பேர் இருக்காங்க, 1 2 3, அதே மாதிரி தான் எம்முக்கு முன்னாடி. ஸோ 1 2 3. அப்போ எம் வந்து இந்த இடத்துல வரணும். கிளியர். எம் வந்து பிக்கும் ஈக்கு நடுவில் வரணும். பிக்கும் ஈக்கு நடுவில் எம் வரணும். கிளியரா? ஸோ எம்முக்கு முன்னாடி 3 பேர் அப்படின்னா லோட்டஸ்க்கு பின்னாடி 3 பேர். அதே மாதிரி லோட்டஸ்க்கு முன்னாடி ஒரு ஆள் அப்படின்னா எம்முக்கு அப்புறமா ஒரு ஆள். இந்த இடத்துல எம் ப்ளேஸ் பண்ண முடியுமா, என் இருக்குது, அதனால் ப்ளேஸ் பண்ண முடியாது. செகண்ட் எலிமெண்ட் ராங், கேன்சல் பண்ணிடுங்க அதோட. ஸோ அடுத்தது பாருங்கள். No one is born between B and the one who likes Jasmine. ஜாஸ்மின் லைக் பண்ணுறவங்களுக்கும் பிக்கு இடையில் யாருமே கிடையாது. ஜாஸ்மினுக்கும் பிக்கு இடையில் யாருமே கிடையாது அப்படின்ட்டாங்க. அப்போ ஜாஸ்மின் எங்கே வரும்? அப்போ இந்த இடத்துல ஜாஸ்மின் வருமா? எம் வந்து ஜாஸ்மினாக இருக்கலாம், அல்லது மேலே கூட ஜாஸ்மினாக இருக்கலாம். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல எம் வந்து ஜாஸ்மின் அப்படின்னு நான் இப்போதைக்கு எடுத்து வைக்கிறேன். இந்த இடத்துல ஜாஸ்மின் வருமா இல்லை வேறு எதாவது வருமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறான், டி டஸ் நாட் லைக் ஜாஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டி வந்து ஜாஸ்மின் லைக் பண்ணல. ஸோ அப்போ டி எங்கே வருவாங்கன்னு தெரியாது, இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள். அப்போ எம் வந்து ஜாஸ்மினாக இருக்கலாம். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, டி வாஸ் பார்ன் பிஃபோர் ஜே பட் நாட் இமிடியட்லி பிஃபோர். ஜேக்கு முன்னாடி ஆனால் நாட் இமிடியட்லி பிஃபோர்னு சொல்கிறாங்க. ஜேக்கு முன்னாடி டி ஆனால் நாட் இமிடியட்லி பிஃபோர். அப்போது எந்த இடத்துல டி வருது அப்படின்னு பாருங்கள். செகண்ட் போர்ஷனில் டி வருது, ஜே வந்து லாஸ்ட் போர்ஷனில் வருது. ஸோ டி வந்து ஜாஸ்மின் கிடையாது. அப்போ எம் தான் ஜாஸ்மின். இது கரெக்ட். கிளியரா? ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன, 4 persons were born between J who likes rose and the one who likes marigold. அப்போது ரோஸ்க்கும் மேரிகோல்டு கடையில் 4 பேர் இருக்கணும். கிளியரா? 4 persons was born between J who likes rose. அப்போ ஜே வந்து ரோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜே வந்து ரோஸு. ஜே who likes rose அப்படின்னா ஜே வந்து ரோஸ்னு அர்த்தம். அப்போ ரோஸ்க்கும் மேரிகோல்டு கடையே 4 persons இருக்கணும். ரோஸ்க்கும் மேரிகோல்டு கடையே 4 persons, 1 2 3 4. அப்போ இந்த இடத்துல மேரிகோல்டு, பி வந்து மேரிகோல்டு. ஸோ அடுத்தது என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஜே வாஸ் பார்ன் ஆஃப்டர் த ஒன் ஹூ லைக்ஸ் மேரிகோல்டு. கரெக்டா? மேரிகோல்டு கீழே தான் ஜே வருதா? உண்மை, கரெக்ட் தான். ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஒன் ஆஃப் த பர்சன் பார்ன் இன் ஜூன் லைக்ஸ் லில்லி. ஜூன் மந்தில் இருக்கக்கூடிய 1 person வந்து லில்லி லைக் பண்ணுறாங்க. அப்போ ஓ வந்து லில்லின்னு எடுத்துக்கணும். அப்போ இன்னும் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும் மிஸ் ஆகுது. அது என்ன ஃப்ளவர் அப்படின்னா டேஃபோடில். கிளியராக? இவ்வளோ தான். ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணிட்டோம். இப்போ கொஷின்ஸ் போயிடலாம். who among the following likes marigold. இதில் மேரிகோல்டு வந்து யார் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா பி தான். கிளியரா? ஸோ அரேஞ்ச்மெண்ட் பார்த்தா தெரியும். மேரிகோல்டு யார் லைக் பண்ணுறா? பி. ஸோ அடுத்தது பாருங்கள். who was born exactly between the one who likes rose and m. ரோஸ்க்கும் எம்முக்கும் இடையில் வந்து யார் பிறந்திருக்காங்க? ரோஸ்க்கும் எம்முக்கும் இடையில் யார் வந்து பிறந்திருக்காங்க பாருங்கள். எக்ஸாக்ட்லி மிடில் ஓ அப்படிங்கிறவங்க பிறந்திருக்காங்க. கிளியரா? அப்போ என்ன ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் டி. ஸோ அடுத்தது கொஸ்டின் நம்பர் 55 பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஃப்ளவர் இஸ் லைக்டு பை டி. டி வந்து என்ன ஃப்ளவர் லைக் பண்ணுறாங்க? டினா டேஃபோடில் ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல, ஆப்ஷன் சி. ஸோ அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோவிங் காம்பினேஷன் இஸ் நாட் ட்ரூ. எது வந்து ட்ரூ கிடையாது? டி வந்து ஏப்ரலில் பிறந்தாங்களா, அதை பார்த்துக்கோங்க. டி வந்து ஏப்ரலில் பிறந்தாங்களா? டி ஏப்ரல் இல்லை. அப்போ எது வந்து நாட் ட்ரூ அப்படின்னா டி ஏப்ரல் அப்படிங்கிறது நாட் ட்ரூ. ஜே ரோஸ். ஜே வந்து ரோஸா? ஜே ரோஸ் கரெக்ட். அப்போ எதுதான் வந்து ராங் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆஃப் தானே, ராங் தானே. டி வந்து ஏப்ரல்னு கொடுத்துருக்காங்க. என் வந்து சன்ஃப்ளவர், அதுவும் பார்த்துக்கோங்க. என் வந்து சன்ஃப்ளவர், அதுவும் கரெக்டு. ஓ வந்து ஜூன். ஓ வந்து ஜூனில் பிறந்தாங்களா, அதுவும் கரெக்டு. அப்போ எது வந்து ராங் அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷன், ஆப்ஷன் ஏ வந்து ராங். கிளியரா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் ராங். how many persons born before ஓ. ஓக்கு முன்னாடி எத்தனை பேர் பிறந்திருக்காங்க? ஓக்கு முன்னாடி எத்தனை பேர்னா 4 5 5 பேர். 5 பேர் பிறந்திருக்காங்க. 5 persons. அப்போ 57க்கு ஆப்ஷன் 5. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போது இந்த பசில் சால்வ் பண்ணிட்டோம். கொஞ்சம்
டஃப்பான பசல் தான், டைம் கன்சூமிங் பசல். கிளியரா? ஸோ எக்ஸாமில் நீங்கள் பார்க்கணும் எதை வந்து அட்டென்ட் பண்ணணும், எதை ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணணும். டைம் கன்சூமிங்காக இருந்தால் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்தது பார்க்கலாம். 58லேருந்து 61 வரைக்கும் என்ன டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னா கோடிங் டிகோடிங், அதாவது நியூ பேட்டர்ன் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கோடிங் டிகோடிங்கில் என்டையர், மணி, போர்ட், பர்ஃபெக்ட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதை வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் டூ டிஜிட் எலமெண்ட்டாக வந்து கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த லெட்டர் எப்படி வருது, நம்பர் எப்படி வருது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கிளியராக? அதுதான் நம்மளுடைய ஒர்க் இப்போதைக்கு. ஸோ இந்த Q7 அப்படிங்கிறது எப்படி கொண்டு வராங்க, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய வேர்டு பேஸ் பண்ணி. அதே மாதிரி N5ங்கிறது எப்படி வருது, அதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிக்கணும். கிளியரா? ஸோ அப்படின்னு பார்த்துலாம் எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பாருங்கள். ஓகே, இ இருக்குது. இவுடைய நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? எஃப். எம்முடைய நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? என். அதே மாதிரி பி உடைய நெக்ஸ்ட் லெட்டர் என்ன? சி. அப்போ ஃபஸ்ட் லெட்டருக்கு அடுத்த லெட்டர் தான் ப்ளேஸ் பண்ணும். பி உடைய நெக்ஸ்ட் லெட்டர் கியூ. கிளியரா? ஸோ இந்த மாதிரி லெட்டர் எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்பர் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கணுமா இல்லையா? ஓகே, நம்பர் எப்படி வந்துச்சுன்னா QP இங்கே வந்து 3 + 4 7. ஓகே, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ். இந்த பர்ஃபெக்ட் அப்படிங்கிறதுல 7 லெட்டர்ஸ் இருக்குது. P உடைய அடுத்த லெட்டர் Q. ஸோ இந்த வேர்டில் எத்தனை லெட்டர் இருக்குன்னா 7 லெட்டர்ஸ். நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், அந்த நம்பர் வந்து நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த வேர்டு, நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இந்த வேர்டு. ஃபர்ஸ்ட் லெட்டர் +1 அதுதான் என்ன அப்படின்னா கிவன் லெட்டருக்கான பேட்டர்ன். ஸோ இதை பேஸ் பண்ணி ரேடியோ அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? ஆருடைய அடுத்த லெட்டர்னா எஸ். இதில் எத்தனை லெட்டர் இருக்குது பாருங்கள், 2 4 5. அப்போ S5 அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தா அது கரெக்டு, ஆப்ஷன் ஏ. ஸோ அடுத்தது பார்க்கலாம். ரைசிங் நார்மல், இதுக்கு என்ன வரும்? ஆருடைய அடுத்தது என்ன? எஸ். இதில் எத்தனை வருது? 3 + 3 6. S6 அப்படின்னு வரும் இந்த இடத்துல. என்னுடைய அடுத்த லெட்ரு NO. இதில் 3 + 3 6 O6. S6 O6 எங்கே இருக்குது பாருங்கள், O6 S6. இதுதான் ஆப்ஷன் சி. ஸோ அடுத்தது பார்க்கலாம். if the code for the words they forward dash is coded as U4 G7 T5 in the coded language, then what will be the missing word? இந்த இடத்துல என்ன மிஸ் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே தேனா டீக்கு அடுத்த லெட்டர் என்ன? TU. யூவில் ஆரம்பித்தது இருக்குது. ஓகேவா? அடுத்து எஃப்டைய அடுத்த லெட்டர் ஜியில் ஆரம்பித்தது இருக்குது. அடுத்தது டி அப்படின்னா டீக்கு முன்னாடி லெட்டர் என்ன? எஸ். சரியா? எஸ்ஸில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த வேர்டு தான் வந்திருக்கணும். அப்போது எஸ்ஸில் ஆரம்பிக்கிறது அந்த எஸ்ஸில் ஆரம்பிக்கக்கூடிய வேர்டு, அதில் எத்தனை லெட்டர் தான் இருக்கணும்? 5 லெட்டர் தான் இருக்கணும். அப்போ ஸ்டோனு இதில் 5 லெட்டர் இருக்குது. சவுத்து இதில் வந்து 5 லெட்டர் இருக்குது. அப்போ ஸ்டோனா சவுத்தா சொல்ல முடியாது. அதனால் என்ன ஆன்சர் அப்படின்னா போத் ஏ அண்ட் சி, ரெண்டில் எது வேணாலும் வரலாம். கிளியரா? ஸோ ஆப்ஷன் இ தான் கரெக்டு 60க்கு. ஸோ அடுத்தது 61 என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். எலிகண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஈவுடைய அடுத்த லெட்டர் எஃப். இதில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது பாருங்கள்? 7 லெட்டர்ஸ் இருக்குது. அப்போ F7, ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா இன்னொரு பசல் கொடுத்துருக்காங்க 62லேருந்து 65. இந்த பசல் வந்து சால்வ் பண்ணோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 14 மெம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஆர் சிட்டிங் இன் 2 parallel rows such that ABCDEF G and ஓகே. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஒரு பர்சன் மட்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக நான் கொடுக்குறேன். 14%. இந்த ஒரு கொஷின் வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதை சால்வ் பண்ணி ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கிளியரா? ஸோ எல்லாமே நானே சால்வ் பண்ணியிருந்தா நீங்கள் கற்றுக்க முடியாது பாருங்கள். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய கொஷின் வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். அதை பேஸ் பண்ணி இந்த ஒரு பர்சன் வந்து நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிட்டு என்ன ஆன்சர் வருங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆன்சர் ரைட்டாக தப்பா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஓகே. இதுக்கான கொஷின்ஸும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ முதல்ல இந்த பசில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது கொஷின்ஸ், ஒரு 4 கொஷின்ஸ் இருக்குது, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ கைஸ். இந்த செஷன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. கிளியரா? ஸோ கண்டிப்பாக இந்த SBI PO ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த செஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு கம்ப்ளீட் வீடியோ தான். இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஓகே. இந்த ஒரு கொஷின் மட்டும் நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறவங்க எல்லாருக்கும் சால்வ் பண்ணுங்கள். ஓகே. தேங்க்யூ கைஸ்.